வேண்டாம் ஒருப்பா கல்யாணம் பண்ணி காண்டா மரத்துக்கு புள்ள பத்த கதையா என்னது இது தலை தறிக்க ஓடுங்கிற மாசமா இருக்கிறப்போம்ல டெலிவரி டைம் வந்துச்சு ஆண்டி அதான் நார்மல் ட்ரை பண்ண முடியுமா சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டேன் 99% முடியாதுமா வேணா 1% இருக்கு நீ ஒரு யோகா மாஸ்டர் ஜிம் மாஸ்டர் போய் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண வேணா ட்ரை பண்ணலாம் நினைக்கிறாங்க அதான் மாஸ்டர்ஸ் 2 பேரும் ஓட சொல்லிக்கிறாங்க ஓடுங்கிறேன் லைஃப் செலவு பண்ணிக்கிறேன் 35 lakhs ஆகும் அந்த பருவா திருட்டு பையன் பேப் கைக்கு வரதுக்கு குழந்தை பருவத்துக்கு முன்னாடியே காரு பங்களா நகை நட்டுன்னு வாங்கி வச்சிட்டியா ஒன்லி ஹாஸ்பிட்டல் செக்அப்புக்கு அட பாவத்தை நான் கூட தான் அந்த காலத்துல 4 குழந்தை பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் பக்கமே போலியா 4 பிரசவம் வீட்ல எங்க ஆயா தத்தவ பார்த்தாங்க தெரியுமா டாக்டர் ஃபேமிலி புத்திசாலி ஃபேமிலி அரலூசுங்களா நீ இது மாதிரிலாம் பண்றதே நல்லா சத்தான பொருளா கெவுரு கம்பு கருப்பு கவுளி அரிசி காய்கறி கீரை வகை நிறைய சாப்பிட்டு இருந்தா ஹெல்த்தியா இருந்திருக்கலாமே இது விட நிறைய ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவான்டி காலைல எந்திரிச்சு இந்த எருவட்டல அந்த மாதிரி 2 சீஸ் பர்கர் அடிக்க வச்சிருப்பாங்க அப்படி ஒரு கடி கட்டி அப்படி சீஸ் பர்கரா ஒருக்கும் அப்படியே சீஸா அதை வச்சு 2 சாஸ் சாப்பிடுவேன் 2 பன்னு 2 எருவட்டு சாப்பிடுவேன் மதியம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கண்டிப்பா சாப்பிடுவேன் ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி இல்ல அழகா ஒரு சவரமா பிளேட் 2 பிளேட் சாப்பிடுவோம் ஒன்னு இவனுக்கு ஒன்னு எனக்கு சாத்திரம் நைட்டு பரோட்டா சிக்கன் ரைஸ் தானே சாப்பிட்டு அப்படி பத்துப்பேன் காலைல இந்த ஹெல்த்தி இது இதை விட ஒரு ஹெல்த்தி நான் இந்த காலத்துல 50 லட்சம் 30 லட்சம் எல்லாம் கம்மிமா நல்ல டாக்டர் கம்மியா தான் வாங்குவாரு நீ சாப்பிட்டதுக்கு இன்னும் நிறைய வாங்கிருக்கலாம்